நெக்ஸ்ட் இதே மாதிரி வந்து டோட்டல் பர்ச்சேஸ் கேட்டுருக்காங்க. ஸோ இப்போ நம்ம வந்துட்டு கொஸ்டினில் பார்க்கணும். பில்ஸ் பேபிள் இருந்துச்சு அப்படின்னா நம்ம பில்ஸ் பேபிளும் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணோம், சண்டே கிரெடிட்டாஸ்க்கும் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும். ஃபார்மேட் எழுதியாச்சு, வெறும் அமௌண்ட் மட்டும் என்டர் பண்ணா போதும். ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க, சண்டே கிரெடிட்டாஸோட ஓப்பனிங் கொடுத்துருக்காங்க. ஸோ நேராக சண்டே கிரெடிட்டாஸ் அக்கௌண்ட் வாங்க, ரெட் சைடில் அதோட ஓப்பனிங் இருக்கும், அதோட ஓப்பனிங் அமௌண்ட் எவ்வளோ கொடுத்துருக்காங்க அதை எடுத்து எழுதுங்க. நெக்ஸ்ட் ஒன் வந்து பார்த்தீங்கன்னா பில்ஸ் பேபிள் கொடுத்துருக்காங்க. பில்ஸ் பேபிள் அக்கௌண்ட்டில் போயிட்டு அதோட ஓப்பனிங் எழுதுங்க. ஸோ பில்ஸ் பேபிள் அக்கௌண்ட் போயிட்டு அதோட ஓப்பனிங்காக இருக்கிற 60,000 எழுதிக்கிறோம். ஸோ நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்க அப்படின்னா பெய்டு கேஷ் டு கிரெடிட்டாஸ் கொடுத்துருக்காங்க. கிரெடிட்டாஸ்னால் நேராக கிரெடிட்டாஸ் அக்கௌண்ட்டுக்கு வந்துடுங்க. கேஷ் பெய்டு எவ்வளோ ரூபாய் சொல்லியிருக்காங்க, 3,70,000 சொல்லியிருக்காங்க, அதை எடுத்து எழுதிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் பெய்டு ஃபார் பில்ஸ் பேபிள் கொடுத்துருக்காங்க, 1 lakh சொல்லியிருக்காங்க. ஸோ பில்ஸ் பேபிள் போயிட்டு ஸோ 1 lakh வந்து அங்கே எழுதிக்கோங்க. நெக்ஸ்ட் ஒன் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா பர்ச்சேஸ் ரிட்டர்ன் கொடுத்துருக்காங்க. ஸோ பர்ச்சேஸ் ரிட்டர்ன் அப்படிங்கிறது டோட்டல் கிரெடிட்டாஸ் அக்கௌண்ட்டில் வரும். ஸோ அந்த இடத்துல வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா 15,000 வந்து நம்ம அங்கே எழுதிக்கிறோம். நெக்ஸ்ட் வந்து கேஷ் பர்ச்சேசஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபைனலி வந்துட்டு நம்ம டோட்டல் பர்ச்சேஸ் எழுதும் போது கேஷ் பர்ச்சேஸ் கண்டுபிடிப்போம் இல்லையா, ஸோ அந்த இடத்துல வந்து இந்த அமௌண்ட்டை நம்ம யூஸ் பண்ணிக்க போகிறோம். ஸோ கேஷ் பர்ச்சேசஸோட அமௌண்ட் வந்து 3,20,000 கொடுத்துருக்காங்க. அண்ட் நெக்ஸ்ட் ரெண்டுத்தோட க்ளோசிங் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் கிரெடிட்டரோட க்ளோசிங் வந்து ஒரு 50,000 இருக்கு. அண்ட் பில்ஸ் பேயபிளோட க்ளோசிங் வந்து ஒரு 80,000 இருக்கு. ஸோ இப்போ அமௌண்ட் எல்லாம் என்டர் பண்ணிட்டா நெக்ஸ்ட் டேலி பண்ணுறது தான். இப்போ பாருங்க, நமக்கு வந்துட்டு நம்ம பில்லுக்காக வந்து பே பண்ணியிருக்க காசு வந்து ஒரு 1 lakh rupees இருக்கு. அதுக்கப்புறம் க்ளோசிங்கில் ஒரு 80 இருக்கு. ஸோ டோட்டலாக வந்து 1,80,000 இருக்கு. இந்த 1,80,000ல பார்த்தீங்கன்னா 60,000 போயிடுச்சு அப்படின்னா இப்போ நம்ம இன்னும் வந்து பே பண்ண வேண்டிய அமௌண்ட் வந்து 1,20,000 இருக்கு. ஸோ அதுதான் வந்துட்டு இந்த இடத்துல எழுதும்போது பில்ஸ் பேயபிள் அப்படின்னு எழுதிக்கிறோம். ஸோ இங்கேயும் வந்து டெப்டாஸில் பார்த்த மாதிரி அந்த எக்ஸை வந்து மறந்துடவே கூடாது. இங்கே ஆனால் இந்த சைடு எதுவும் இல்லைங்கிற காரணத்தினால இந்த பில்ஸ் பேயபிளோட அமௌண்ட்டை மட்டும் மறக்காமல் இங்கே எடுத்து இங்கே எழுதிடுங்க. இங்கே இருந்து எழுதும்போது டு பில்ஸ் பேயபிள் அப்படின்னு சொல்லிட்டு எழுதலாம். இங்கே நீங்கள் பில்ஸ் பேயபிள் இருந்தாலும் பரவாயில்ல, இல்லை கிரெடிட்டாஸ் இருந்தாலும் பரவாயில்ல, உங்களோட ரெஃபரன்ஸ்க்காக தான். ஸோ இங்கே பில்ஸ் பேயபிள்லேருந்து எவ்வளோ ரூபாய் வந்திருக்கு, 1,20,000 வந்திருக்கு. இப்போ இது எல்லாத்தையும் ஆட் பண்ண போகிறோம். ஸோ இது எல்லாத்தையும் ஆட் பண்ணோம் அப்படின்னா 55,000 வந்து டோட்டல். அதை அப்படியே கிரெடிட் சைட்லையும் எழுதிடுங்க. 5,55,000 வந்து 75,000 போயிடுச்சு அப்படின்னா நம்ம கையில் இருக்கிறது 4,80,000. ஸோ இதுதான் நம்ம கடனில் பொருள் வாங்கியிருக்கிற அமௌண்ட்டு, கிரெடிட் பர்ச்சேசஸ். இப்போ இந்த கிரெடிட் பர்ச்சேசஸை அப்படியே வந்துட்டு இங்கே போடுறோம். ஸோ 4,80,000 ரெண்டுத்தையும் ஆட் பண்ணோம் அப்படின்னா ஸோ டோட்டலாக நம்ம 8 lakhக்கு வந்து பர்ச்சேஸ் பண்ணிடுவோம்.